உங்களை எடுப்பேன் நாங்கள். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம் பஸ் போட்டே அப்படியே மாறிப்பட அப்படியே ஆள் வருதா? என்ன சும்மா வேடிக்கை பார்க்குறீங்க? பேரூராட்சி அலுவலர்கள் வந்து நம்மளுக்கு 2 தேவைப்படும் 3 தேவைப்படும். அதை கெஜெட்டை ரேட்டை குறைக்கணும். முறையான வசூலை பண்ணணும். முறைப்படுத்தி தவறுனா பிரச்சனை வரும். இல்லையா நாங்கள் சங்கத்தில் பணத்தை கட்டிடணும், எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் வியாபாரிகிட்ட நாங்கள் ஈவன் பண்ணி பணம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு இதைத்தான் பேச போகிறோம். இதில் இருக்கும் கருத்து ஆட்சேபம் தான் சொல்லுங்க. எப்போ சொல்லிடுங்க, எதுவும் பேசணும் இல்லையா? அது மாதிரி உடனே கேன்சல். ராம இதுக்கு தான் வந்து அவங்கள பேச சொல்றேன். அவங்க தான் அவங்கள பேச சொல்றேன். அவங்க தான் குறை, அவங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன குறை நம்ம சொல்லுவோம். அது ஈவோ அன்னைக்கே சொல்லிட்டாங்க. என்ன
வாங்க வாங்க. எல்லாமே உட்காருங்கம்மா. ஹலோ போங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு. மாவட்டத்தில் எல்லா பேரூராட்சி நகராட்சியில் உள்ள ரேட்டை நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்க. இங்கே ஏன் நீங்கள் டபுள் மடங்காக பண்ணீங்க? விவசாயிகளும் வியாபாரிகளும் பாதிக்கப்படுறாங்க. இதில் சின்ன சின்ன வியாபாரிகள் தான் இங்கே செய்கிறாங்க. எல்லாரும் பாதிக்கப்படுது. நான் போய் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. நீங்கள் போட்டிருக்க கட்டண விதை நீங்கள் சொல்கிறது தான் கான்ட்ராக்ட்காரங்க வசூல் பண்ணுவாங்க. நீங்கள் அதை அவர் அப்படி கூடுதலாக எடுத்துருந்தா அதை ரிவைஸ் பண்ணி அவருக்கு குறைஞ்ச ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்து இவங்களை காப்பாற்றுங்க. விவசாயி பாதிக்கப்படுறாரு உங்கள்கிட்ட சொன்னது யாரு? எந்த எத்தனை கேட்குறேன். அதாவது சும்மா விவசாயி விவசாயியை இருக்கக்கூடாது. வியாபாரியை பேசுங்க. ஒரு ஆள் பேசுங்க தலைவர். வியாபாரி பாதிக்கப்படுறான்னு தான் நம்ம சொல்லி நாங்க அப்புறம் கேட்போம்ல. நாங்க கேட்போம்ல. எங்கள்கிட்ட ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி எப்படி 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வாங்க சொல்லுவோம். நாங்க கேட்போம்ல. அதெல்லாம் கேட்குறீங்க. அது தனிப்பட்ட முறையில நீங்க அதெல்லாம் இங்க பேச வேண்டியது. அது கேட்போம். பாருங்க, அது இங்க பேச வேண்டியது. நீங்க 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு பேசாதீங்கன்னு சொல்லி வியாபாரியை பேசுங்க. விவசாயி நீங்களும் பண்ணிக்கிற வேண்டிய வேலை. விவசாயியை பேச வந்து நான் பேசுறது வந்து விவசாயியை பேசாதீங்க பண்ணக்கூடாது. விவசாயியை பேசாதீங்கன்னு சொல்லி வியாபாரியை விவசாயியை பேசாதீங்க. வியாபாரியை பேசுங்க. விவசாயி இங்க பேச வேண்டாம். சொல்ல பொதுவா அன்னைக்கு வியாபாரிகள் வியாபாரியே பேசுங்க. சார் வியாபாரிகள் இங்க விவசாயியே பேச வேண்டாம். விவசாயியே பேசாதீங்க. வியாபாரியே பேசுங்க. அது வாங்க. சரி இருங்க நம்ம சூவமா படத்தை அது பேசுங்க. அது பேசுங்க. நீங்க கேக்குறத கேளுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதனால கான்ட்ராக்ட்காரர் நட்டப்படணும் நாங்க நினைக்கிறோம். அதுக்கு வந்து நாங்க கூட வரல. கான்ட்ராக்ட்காரர் எடுக்கல நான் சொல்லிட்டேன். ரிவைஸ் பண்ணி நீங்க அவருக்கு பிரச்சனை வரணும். நானே பிரச்சனை பண்ணனும் மாட்டேன். அது எப்படி பிரச்சனை ஒண்ணு சொன்னாங்க. டெண்டர் உரிய எவ்வளவுன்னு ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு வரீங்க. அப்புறம் நீங்க எடுக்காம போங்க. எப்படி எடுக்காம போய் ஏன் எடுக்கறியா? எடுத்துட்டு அந்த காசு இங்க வந்து கேட்பீங்க. நாங்க அப்படி கேட்க முடியாது மேடம். போட்டிருக்க ரேட்டுக்கு தானே கேட்கறாங்க. போட்டிருக்க ரேட்டுக்குன்னா கடையை ஒதுக்கி விட்டுட்டு நீங்க கேளுங்க. அப்படியெல்லாம் முடியாது. கடைக்கு 10,000 வசூல் பண்றாங்க. இங்க ஒண்ணு அவ்வாடு கடை கிடையாது. அவ்வாடு கடை கிடையாது. 10,000 வசூல் பண்றாங்க. வசூல் பண்ணிட்டு திரும்ப பணம் கொடுத்துருக்கிறியா? பண்டா முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து யாரும் இப்ப என்ன பேசுங்க. இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. ஆரம்பத்திலே டெண்டரை கேன்சல் பண்றதுக்கான வேலையை பாருங்க. நாங்க எவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க, நாங்க பேசுவோம். சொல்லிட்டு தான் நடத்த சொல்லியிருக்கோம். போடு எல்லாரும் போடு எல்லாரும் போர்டுல வைங்க. நீங்க போர்டுல வைங்க பாப்போம். போர்டுல வைங்க. அது ஆதரவு போர்டு ஆதரிக்குதா இல்ல நிராகரிக்குதான்னு பாப்போம். போர்டுல வைங்க. இது மட்டும் வியாபாரிங்க ஆதரிக்குதா ஆதரிக்குதான்னு பாப்போம். இந்த போர்டு போர்டு யாரும் ஆதரிக்க ஆமா
யாரு ஆதரிக்கிறானா நீங்க போர்ல வச்சு நீங்க போர்டுல பேசுறீங்கல்ல அதை நீங்க போடுங்க அதை நீங்க குறைக்க சொல்றீங்க அவர் பாதி 50 ரூபாய் வாங்க சொல்லுங்க 50 ரூபாய் வாங்க எவ்வளவு கம்மி பண்றாங்களோ எத்தனை % கம்மி பண்றாங்களோ அத்தனை % உங்களுக்கு கம்மி பண்ணி நீங்க பேசுறா அப்படிதான் கேன்சல் பண்ண சொல்லுவோம். நீங்க என்ன பேசுறது வியாபாரி அவரு வரணும் நீங்க நாங்களும் பார்ப்போங்க. இருங்க நீங்க இருங்க அவர் பாப்பாருங்க நாங்க பார்க்க மாட்டோமா? என்னக்கா பாக்குறது என்ன பாக்குறது பேசி முடிக்கிறதுக்கு என்ன பாப்போம்னா அவர்கிட்ட சொன்ன மாதிரி அவர்தான் வியாபாரியம் மிரட்டுவாங்க பண்றதுக்கும் யாரு ஒரு நாரஜால கேக்குறான் என்னைய கேக்குறேன் எங்க அண்ணன் தலைவர் செட்டியாரு ராத்திரம் முஸ்லீம் எல்லாம் மிரட்டி பண்ணலாம்னு பாக்குறாங்களா இங்க வந்து அப்படிதான் பண்றேன் ஒரு பாயமே அவரை கூப்பிட அடிக்க போனாங்க எனக்கு நேரம் கூட நான் பண்ணி தருவாங்க பேசுறேன் பண்ணிக்கலாம் எவனும் நிக்க கூடாது சார். இங்க யாரும் நிக்கிறோம் ஆலங்குடியில இருக்கிற ஆளுகளை தவிர வேற யாரும் நிக்க கூடாது சார். அங்க என்ன வந்து அதுக்கு ஒன்றும் பயந்துகிட்டா காவல்துறையை மதிக்கணும் அவ்வளவுதான். நம்ம தனியா நிழல் நிற்போம். பேசுறாரு மாரியப்பண்ணன் பேசுறாரு அதோட விட்டுறணும். தெரியாத சொல்றேன் எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொல்றேன். இருங்க ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொல்றேன். அவர் போலீஸ் எடுக்கிறாப்ல ஐயோ நீ 17 லட்சத்துக்கு எடுத்தீங்கன்னா நல்லா இருப்பேன் எங்களுக்கு பிரச்சனை முடியும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. சண்டைக்காங்க வந்தா வாங்க அதனால கோரிக்கை நிறைவேறதுனா நமக்கு போதும். உங்கள்தான் போய் ஓட்டு கேட்கணும். அமைச்சர் பேரெல்லாம் இங்க கெடுத்துருவாங்க போல. நம்ம செவ்வாய்க்கிழமை பேச்சு என்ன பார்த்தோம் மன்னருக்கு ஒரு வியாபாரியை போடல. நீங்க இல்ல குழுக்களுக்கு வரண்டாங்க அவங்க சொன்னதை எல்லாம் அப்புறம் நோக்கம் வாரச்சந்தை என்ன சொல்லிட்டாங்க லோடு போடலாம் ஒரு கடைக்கு 1000 ரூபாய்க்கு போய் நான் கொடுக்க முடியும். யார் அதிக அதை முடிச்சு அன்னைக்கு அடாவடியை வசூல் பண்ணக்கூடாது பேசுங்கம்மா. நான் என்ன சொன்னேன் நான் சொல்றது அதுக்கு
இல்ல வியாபாரிகள் இந்த கருத்தை சொன்னாரு என்கிட்ட சொன்னாரா? இல்ல அவர் கேட்டு வசூல் கூட இருக்கீங்கல்ல, அவர் என்ன அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவர் தான் எங்களுக்கு தலைவர். அவர் அந்த கூட்டத்தில் முடிவு எடுத்துட்டு வந்தாரு. ஆமா போய் சொல்லுங்கம்மா. அவ்வளவுதான், அதே மாதிரி சொல்லுங்க. கேன்சல் பண்ணிட்டு அவங்களே வசூல் பண்ணிக்கணும். பேரூராட்சி தானே, அவங்க வசூல் பண்ணிக்கலாம். வியாபாரிகள் யாரும் யாருக்கு இருக்கா? அது இல்ல, எல்லாம் வியாபாரிகளுக்கு பாதிப்பு. மாப்பிள்ளை எடுக்காதான்னு சொல்லிட்டேன். வியாபாரியை போட போறோம் அப்படின்னு வியாபாரியை கேட்கணுமா இல்லையா? வியாபாரி இல்லாம சண்டை வந்துருமா? வியாபாரி இல்லாம சண்டை வந்துருமான்னு சொல்லுங்க. வியாபாரியை வச்சுதானே சண்டை. நாங்க ஓட்டு யார்கிட்ட கேட்டு போறோம்? வியாபாரிகள்ட்ட கேட்டு போறோம். நீங்க யார்கிட்ட ஓட்டு கேட்டு போறீங்க? வியாபாரிகிட்ட தான் கேட்டு போறோம். அவங்கள கொண்டு விட்டு நம்ம வந்து இங்க பிழைக்கணும்னா எப்படி பிழைக்க முடியும்? ஒரு சந்தை ஒருத்தர் ஏழை எடுத்தாங்கிறதுக்கு இவ்வளவு பேரும் சப்போர்ட் பண்றீங்களா? இந்த ஆளுகளுக்கு வியாபாரிக்கு பண்ண மாட்டீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? அதுதான் கேட்கிறேன். இவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி பேசிருக்கியா? என்ன சப்போர்ட் பண்ணி பேசிருக்கியா? என்ன சப்போர்ட்? ஒரு நிமிஷம். மூட்டைக்கு 20 ரூபான்னு போட்டுருக்கு. ஒரு மூட்டைக்கு 20 ரூபான்னா அப்போ ஒரு கடைக்கு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய். ஒரு கடையில் 2000 ரூபா மூட்டைக்கு கொடுத்து 200 ரூபா கொடுத்து ஒரு கடைக்கு எத்தனை மூட்டை வருது தெளிவா சொல்லுங்க. எனக்கு 56 மூட்டை. 56 மூட்டை. ஒரு மூட்டைக்கு 20 ரூபா. 20 ரூபானா 1120 இல்ல இல்ல 1120 ரூபா வருது. அப்ப கொடுக்கணுமாமா? நீங்க சொன்னீங்க. இத பாருங்க, இந்த படி இதுல உள்ள ரேட் தான். இததான் பேனர் வச்சிருக்கோம். இந்த ரேட் வேணாலும் பேனர் இல்லங்கம்மா, இதுல உள்ள ரேட் படி தான் வசூல் பண்ணனும். இதுல உள்ள ரேட் படி தான் நீங்க கொடுக்கணும். இதுதான் வந்து தீர்மானம் போட்டு கசட்ல வச்ச ரேட் இதுதான். வேணாலும் உங்களுக்கு காப்பி 2 காப்பி கொடுப்பேன். வாரம் ஏற்றி காய்கறி வேனுக்கு 50 ரூபா, மூட்டை அல்லது வெட்டி மேல் ஒன்றும் ஒவ்வொன்றுக்கும் 20 ரூபா. அதாவது வந்து 20 ரூபா தான் வந்து நம்ம இது பண்ண வசூல் பண்ணுறோம். அவங்க சொல்ற கேட்டு ஒரு உருப்படிக்கு 20 ரூபான்னு இருக்கு. கஜெட்ல 20 ரூபா கொடுக்கணும். அப்போ நான் ஒரு வண்டியில் எத்தனை 50 உருப்படி 60 ரூபா. முன்னாடி எல்லாம் லாரிக்கு இவ்வளவு ரூபா செக் பண்ணுவாங்க. 50 மூட்டை வாங்க இருக்குங்க. 50 மூட்டை தான். 50 மூட்டைக்கு 20 ரூபா. அவங்க என்ன சொல்றாங்க? 50 மூட்டை உள்ள லாரிக்கு 20 ரூபா சொல்றாங்க. 50 மூட்டை போட்டு பாருங்க. தெளிவா போட்டு படிங்க. பாருங்க. 50 மூட்டை ஏற்றி வர்றதுக்கு தான் 20 ரூபா. 20 ரூபான்னு போட்டிருக்கேன். அது என்னமா? 20 ரூபா தான் கட்டணும். ஒரு லாரி 50 மூட்டை இருந்தா 20 ரூபாய். அதுக்கு மேல போனா அதுக்கப்புறம் காசு தனியா 20 ரூபா, அப்புறம் தனியா எக்ஸ்ட்ரா. இங்க பாருங்க, இதுல உள்ள ரேட் படி தான் உங்களுக்கு வசூல் பண்ண போறாங்க. இதுக்கு மேல அவங்க வசூல் பண்ணா செயலாளர்கள்ட்ட வந்து நீங்க கம்ப்ளைண்ட் இதுல என்ன பிரச்சனை? படிங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூட்டைக்கு 20 ரூபாய் இல்ல. கோச்சுக்காம ராமகிருஷ்ணன் வண்டிக்கு தான் 20 ரூபா வாங்கும்போது மூட்டைக்கு 20 ரூபா வாங்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. அது ஒரு பாயிண்ட் ஆயிருக்குல்ல. இல்ல இல்ல லாரில இருங்க. லாரில 50 மூட்டை இருக்கலாம். 50 மூட்டைக்கு மேற்பட்டா 20 ரூபாய்க்கு அப்புறம்ங்கறாங்க. அதாவது வண்டிக்கு தான், மூட்டைக்கு கிடையாது. அதான உறுதி. நீங்க இதுல அந்த வண்டியில 50 மூட்டை இருக்கலாம். அவங்க சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஒரு லாரி வந்தா 50 மூட்டை இருக்கலாம். 20 ரூபாய். நீங்க சொல்றத நானே சொல்றேன். அந்த லாரிக்கு 60 70 மூட்டை இருந்தா 40 ரூபாய் கட்டணும். 50 மூட்டைக்கு மேற்பட்டா 40 ரூபாய் லாரிக்கு தான் கட்ட மூட்டை கிடையாது. அதான் பிரச்சனை. அத மட்டும் சொல்லுங்க. மூட்டைக்கு 20 ரூபா கேட்டதா பேசுறாங்க. நீங்க அத சொல்லுங்க. அதான் சொல்றாங்க. செட்டியார் கடையில வாங்கி செட்டியார் சொல்லி கேட்டு வாங்கிட்டு அது முதல் வியாழக்கிழமை போன் போட்டு செட்டியார் சொல்லி வாங்கிட்டு செட்டியார் கடையில் இருக்காரு.
உருப்படிக்கு 20 ரூபா போட்டுருக்கு, அதை நீங்கள் கொடுக்கணும்னாரு. உருப்படிக்கெல்லாம் 20 ரூபா கொடுக்க முடியாது. அதனால் போன பேசுகிறேன் அந்த 10,000 அதை கேட்கலாம். இந்த மாதிரி ஆட்சி கேட்கல நீங்கள் பேசும்போது உதவிட்டார். அது 20 ரூபாங்கிற அதை சொன்னது யாரும் கொடுக்கல. வாங்கவும் இல்லை இன்னை வரைக்கும். நாங்கள் இன்னும் சந்தைக்குள்ளே கடை போடலை. எப்போவும் போட்டிருக்க 30 வருஷமாக வெயிலில் உட்காந்துருக்கலாம், உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு. அதுக்கடையில் போன வாரம் வந்து பேசும்போது இந்த கடையெல்லாம் பிடிச்சவங்க ஒரு கடையில் எங்களுக்கு பத்தாது, இங்கிட்ட ஒரு ஜாமான் அங்கிட்ட அங்கிட்ட ஒரு ஜாமான்னா இடிக்கும், வியாபாரம் பண்ண இடையூறாக இருக்கு, இந்த இடத்த விரிவு பண்ணி கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க. போடுங்க நாங்கள் பேசி அந்த ரேட்டை குறைக்க சொல்கிறோம். 200ரூவாங்கிறது எந்த நகராட்சியிலே இல்லை. நாங்கள் எல்லா ஒரு சந்தைக்கு போயிருக்கோம். 100 ரூபாய் அதிகபட்சமாக கொடுத்துருக்கோம். அறநாய் நகராட்சி, புலிமூட்டு நகராட்சி, பேராவூர் பேரூராட்சி, அரிம்பலம் பேரூராட்சியில் இதை விட நான் பெரிய கடையாக போகிறேன். ரேட் ஒப்பந்தக்காரர்கள் இது மாதிரி கோரிக்கைகள் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுறதுக்கு தான் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆஃபீஸில் வரும், சனிக்கிழமை யூஓ இல்லைனாங்க. அங்கே பேசினாங்க. அவர் கேட்ட எல்லா குற்றச்சாட்டையும் வச்சாங்க. அவர் பேசி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பணம் கொடுத்து அப்படி பண்ணியிருந்தால் பணத்தை ரீஃபண்ட் பண்ணியிருந்தோம் அவருக்கு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டாரு. அந்த சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் எங்கள் வியாபாரியுடைய கோரிக்கை வந்து அதை ரிவைஸ் பண்ணி கட் பண்ணுவோம். அவர் போர்டு அவரால் அதை பண்ண முடியல அப்படின்னு ஒரு பேச்சு வந்தால் நாங்கள் சங்கத்திலேருந்து நடத்திக்கிறோம். உங்களுக்கு பணம் எவ்வளோ கட்டணுமோ அதை உடனே நாங்கள் ரிவைஸ் பண்ணி வேண்டாம். நமக்கு என்ன கோரிக்கை? நான் சொல்லிடுறேன். பேரூராட்சியில் வென்று விடுறது ரிவைஸ் பண்ணாலும் அவங்க பொறுப்பு. இதில் நமக்கு எதாவது குறைக்கணும்னு சொல்லுங்க. நம்ம குறைக்க சொல்லுங்க. இதுல உள்ள ரேட்டு படி தான் அவரு வசூல் பண்ண போறாரு. இதுக்கு மேல அதிகமா வசூல் பண்ணா முறை கேட்டேன். 650 ரூபா கேட்டேன். நான் இப்போ பசங்க 650 ரூபா கேட்டாங்க. நான் சொன்ன பசங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். சாபத்தை அப்போ யார் பேச தெரியல பேசுகிறேன் சார். 50 ரூபா வாங்கிட்டாங்க. 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் கடைக்கு 100 ரூபா வாங்கிக்கோங்க. இல்லை 200 ரூபாய் வாங்கிக்க பிரச்சனை கிடையாது. ஆனால் 650 700 எங்களால் தாங்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை எல்லாத்தையும் வாங்கித்தான் நான் வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லி அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பசங்களை சொன்னேன், 200 ரூபா கடைக்கு கொடுங்க, 50 ரூபா வந்து வண்டிக்கு கொடுங்க, 250 ரூபாய்க்கு மேலே கேட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அடுத்த வாரம் சந்தைக்கு வரலன்னு சொல்லி பசங்களை சொல்லி சொன்னவொடனே அப்புறம் பசங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, 450 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. அவங்கள்ட்ட கடையில் 450 ரூபா வாங்கினாங்க. 450 ரூபா வாங்கினாங்க. அதுக்கப்புறமா நான் இனிமேல் சந்தைக்கு போவேணா அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி எல்லா வியாபாரிகளும் கூப்பிட்றாங்க, வாங்க சம்பளம் பேசுவோம்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் சொல்கிறது சார், நாங்கள் சொல்கிறது என்ன கேட்டீங்களா, ஒவ்வொருத்தரையும் சாதாரண அடித்தட்ட மக்கள் தான். அவங்க இவ்வளவு ஏலம் எடுத்துருக்காங்க. இதே பிரச்சனை கல்லல் ஊராட்சி பேரூராட்சி நடந்து 2 வருஷம் சந்தை நடக்காமல் இருக்குது. ஊரை சுற்றி கடை போட்டு அங்கே அந்த நாளுக்கு சந்தையே இல்லாமல் போச்சு. நீங்கள் இவ்வளோ ரூபா செலவு பண்ணி கொடுத்துருங்க. மக்களுக்கு சாதகமாக விதப்பட மக்களுக்கு சாதகமான பண்ணல. உதாரணத்துக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு அம்மா நான் 80 ரூபாய்க்கு தான் வெண்டிக்காய் வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட 200 ரூபா கேட்டு 100 ரூபாய்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. சந்தை பேர வந்து என்ன சொல்லுது, அந்த அம்மாவை சொல்லுது, 100 ரூபாய்ட்டு போங்க. நான் வெண்டிக்காய் வாங்கிட்டு வந்து 80 ரூபாய்க்கு 100 ரூபாய்ட்டு போயிட்டாங்க. அவங்க நல்லாவே இருக்கணும்னா அப்பயே அடிக்கடி நான் 30 ரூபாய் தான் வித்துருந்தேன், தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் சொல்றேன், பெண் உங்களுக்கு தெரியும், நைட்டு கண்ணு முடிச்சு கொண்டு வந்து கடை போடுறாங்க. அவங்களுக்கு இந்த தரைக்கடை போடுறாங்க பாருங்க, காய்கறி வாங்க போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கடைக்கு மட்டும் 50 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபா வாங்க சொல்லுங்க. அது இல்லாம வியாபாரிகளுக்கு அவங்க கடைக்கு தகுந்த மாதிரி இந்த பேரூராட்சி 100 ரூபாய் எடுத்தாங்கன்னா 200 ரூபா வாங்க சொல்லுங்க. 50 ரூபா வாங்கினாங்களா 100 ரூபாய் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் வாங்க சொல்றீங்க. அத கூடாது. இல்ல நான் இது சொல்றேன்னா சார், பேரூராட்சி டைரக்டா செய்றாங்க. இவங்க ஏல எடுத்துக்க தான் சொல்ல ஒரு நஷ்டம் வரக்கூடாது. இந்த கோரிக்கை நான் சொல்றேன். நீங்க கூட வாங்க சொன்னாலே ஏறிக்குவாங்க. என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன். பேர் இல்ல நான் அது விடுங்க. ஏட்டு சுரக்காய் கரைக்குதானே ஏட்டு சுரக்காய் கரைக்குதான்னு சொல்லி சொல்லுவாங்க. மீன் கடையில் என் தம்பி வியாபாரம் பண்ணுறாங்க, புதுக்கடை வியாபாரம் பண்ணுறாங்க. அவன் ஜமால் அர்ச்சனா தெரியும். அவங்கள்ட்ட எனக்கு 8000 ரூபா கேட்டால் ஒரு 6000 ரூபா வாங்கி போனாதுன்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியாது, வாங்கினாது தெரியாது. போன வாரம் நிகழ்ச்சி போன வாரம் இவ்வளவு வசூல் பண்ணி சார், போன வாரம் இவ்வளவு வசூல் பண்ணதுனால தான் இவ்வளவு 50க்கு 100 ரூபா 100க்கு 200 ரூபா அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. போன வாரம் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தையும் இண்டிவிஜுவலாக கொடுப்பாங்க. யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கண்ணு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கருவாடிகள் எவ்வளோ, காய்கறிகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மற்றவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கோரிக்கை அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு இதுதான். அது கூட்டைக்கெல்லாம் வரலாங்க. பேரூராட்சி வந்து
எட்டுக்கு 8 கடை வந்து இவ்வளோ போட்டுக்கணும்னு சொல்லி சரி நீங்கள் உங்கள் கடையோட நெட்டு எவ்வளோ இருங்க இந்த மேடம் இந்த 8க்கு 8ங்கிறது வியாபாரிகளுக்கு பத்தாது என்ன பண்ணணும் இதை ரிலாக்ஸ் பண்ணணும் ஒரு கடையில் எந்த வியாபாரம் பண்ண முடியாது அதுல திருந்த பண்ணுவாங்க அது கட்டுப்படியா ஏமா ஆமா ஒன்னேன்னு புரிஞ்சுக்கோங்க சந்தைங்கிறது கிராம மக்கள் வந்து அவங்களோட அன்றாட தேவைகளுக்காக வீட்டில் விளையிற பொண்ணை கொண்டாந்து வித்துட்டு போகிற சமாச்சாரம். இதில் போய் 400 ரூபா கொடுங்க 1000 ரூபா கொடுக்குறது நியாயம் இல்லை. ஒரு 2 கடையாக போட்டுக்கிட்டா 200 ரூபாய்க்கு 2 கடையாக கொடுங்க. அது அது அப்படி வாங்கிக்கோங்க, அப்படிங்க வாங்கிக்கோங்க. நம்ம கெஜெட்ல இருக்குல்ல அதை ரிலாக்ஸ் பண்ணுங்க. கெஜெட்ல இருக்கிற 8 கட்டு சைஸ் பத்தாது. அதே வாங்கி டபுளா போடுங்க. மேடம் இவ்வளவு அளவு 8 கட்டு சைஸ் போடுங்க. வியாபாரிகளோட ஒத்துமை உங்களுக்கு ஒத்துழைப்பு என்ன போடுங்க சரி பண்ணுங்க. இல்ல சார் நான் என்ன சொல்றேன் இல்ல சார் நீங்க என்ன எவ்வளவு நாளா பண்ணீங்க இல்ல சார் உங்களுக்கு ஐயா இல்ல சார் நான் அத சொல்றேன் சார் நீங்க அந்த கூட வாங்குறது அது எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். உங்க கோரிக்கை சொல்லுங்க. என்னோட விஷயம் கான்ட்ராக்ட் காரங்க கோட் பாத்துங்க. உங்க கோரிக்கை என்னவோ அதை நீங்க எவ்வளவுனோ கூட வாங்குறத பத்தி பேசாதீங்க. நான் பேசுறேன் சார், நான் பேசுறேன். நமக்கு சாதாரண ஒரு கடைக்கு சாதாரண ஒரு நினைக்கல அது அடித்தட மக்களுக்கு 50 ரூபாய் 100 நிர்ணயம் பண்ணுங்க. அதை விட்டு வண்டி வருதா வண்டி 50 ரூபாய் வாங்க அது பிரச்சனை கிடையாது. ஆனா மூட்டைக்கு எவ்வளவு பாக்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லுங்க. வாங்க மெம்பர் தானங்க நீங்க வாங்க வாங்க சேர போடுங்க ராஜேந்திரன். எனக்கு தெரிஞ்சது வியாபாரிகள் அனைவரையும் உட்கார வச்சு அவங்களுடைய கருத்தை கேட்டு அதுக்கு வியாபாரிகள் அனைவரையும் உட்கார வச்சு அவங்க வியாபாரம் பண்ற கடைகளுக்கு வசூல் தாங்க முடிவை லிஸ்டா எழுதிட்டு அதை வசூல் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப இதுக்கு என்னன்னு கேட்டாங்க இல்லைங்க இந்த வசூல் தாரணையில வித்தியாசம் இருக்கிற பிரச்சனை இருக்கிறது குழுக்களுக்கு என்ன அவசரம் குழுக்கள்ங்களால 2ஆம் கிட்ட வைப்போம். முதல்ல நாங்க 8 கிட்ட 8 பத்தாதுங்கிறோம் 200 ரூபாய் அந்த ரேட்டுக்கு கேட்கறாங்க அதை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. குழுக்கள்ங்கிறத இன்னைக்கு ஒத்தி வச்சுட்டு இந்த 8 கட்டுங்கிறத மாத்திட்டு வியாபாரிகள் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க வியாபாரம் என்ன எத்தனை போடுவாங்க அவங்களுக்கு எவ்வளவு வாங்கணும் தேவைன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு காசு கொடுக்கணும் எல்லாத்தையுமே சொல்லிடுறோம். எழுதி அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணணும். யாரும் இங்க பாருங்க வியாபாரம் பண்ற யாரும் கோடீஸ்வரன் கிடையாது. வயிற்று குழப்புக்கு தான் சந்தைக்கு வர்றான். அவன் வயிற்றுல அடிக்கிற நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி உதவியா இருக்கக்கூடாது. இப்போ இது வரைக்கும் சந்தை வசூல் பண்ணல. பேரூராட்சி நின்று போச்சா? ஆளுக்குள்ள ஒரு 30 கோடி ரூபாய்க்கு மேலே நடக்கலையா? அதனால இந்த வசூல் வந்து தான் பேரூராட்சி செயல்படணும்லாம் ஒன்றும் கிடையாது. வியாபாரிகளை வச்சுட்டு அவங்கள கூட்டு கச்சேரி புரிஞ்செல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்லை தேவைப்பட்டாங்க நீங்கள் கேன்சல் பண்ணாலும் பண்ணுங்க. அதாவது நிர்வாக நடைமுறைகள் சரியா வராது. நாங்க கேன்சல் பண்ண சொல்லலாம் வரல. கடை காசு தான் கொடுக்க முடியும். இது வந்து பாக்ஸுக்கு காசு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து மொத்தத்தில் வசூல் பண்ணுறவங்க 20 பாக்ஸ் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க. 8 பாக்ஸ் விற்கிது, 12 பாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணுறோம், அதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து இறங்கணுன்னா மொத்தத்தில் பாக்ஸ் காசு நாங்கள் காசு கொடுக்க முடியாது. பாக்ஸுக்கு கடைக்கு தான் காசு கொடுக்க முடியும். கடைக்கு மட்டும்தான் காசு கொடுக்க முடியும். பாய் விரிக்கிறதுக்கு இடம் போடுறவங்களுக்கு அதுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது. மொத்தம் கடைக்கு நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸட் பண்ணுறீங்களோ வாங்கியிருக்காங்கண்ணே. நாங்கள் வந்து இதுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். கடை இடத்துக்கு மட்டும்தான் காசு கொடுக்க முடியும். அவ்வளோதான் கொடுக்க முடியும். பாக்ஸ் கணக்கு காசு கொடுக்க முடியாது. நம்ம கேஜெட்ல வேற மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை பாருங்க. கேஜெட்ல இருக்கிறதை பார்த்து பேசுங்க. நீங்க வந்து கரெக்ட்டா பெரிய மென்ஷன் பண்ணி கேஜெட் போடுறீங்க. 1 கிலோவுக்கு இந்த வசூல் தரேன் நினைக்க நான் வரலன்னு சொன்னேன். நான் வரதுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. ஏன் பண்ணீங்க? மீன்கடைக்காரர் இவர்கிட்ட எவ்வளவு மாநகராட்சியிலேயே 100 ரூபா தான் கிடைக்கும். புதுக்கோட்டையில 100 ரூபாய் எவ்வளவு கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? போன வாரம் 1500 நான் வந்து 2000 இல்ல பெட்டிக்கு 2000 பெட்டிக்கு காசு. கடைக்கு தான் 50 ரூபாய் தான். மற்ற சந்தையில அதுதான் இவர்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு கேளுங்க. அந்த பெட்டிக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. அதை எங்களுக்கு எவ்வளவு மக்களை பார்த்து ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் ஏன்னா ரிட்டர்ன் எல்லாத்தையும் விற்க போகிறோம்.
சரி வர சொல்லுங்க தீபாவளி போய் நான் பேரூராட்சி செயல் அலுவலர் பேசுகிறேன். இந்த கெசட்ல என்ன ரேட் போட்டிருக்கோமோ இந்த ரேட் படி தான் வசூல் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே வந்து அவர் வசூல் பண்ணார்னா நீங்கள் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் இது சம்பந்தமான வந்து மனுவை நீங்கள் ஏற்ற கொடுக்கலாம். அதிகமாக வசூல் பண்ணார்னா கூடுதலாக பண்ண மாட்டார். நாங்கள் அவரை கூப்பிட்டு வான் பண்ணிட்டோம். இதில் உள்ளபடி தான் வசூல் பண்ணுவார். இந்த வாரம் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போட்டு கடையை நடத்திக்கிங்க. அடுத்த வாரம் வந்து குழுக்கள் போட்டுட்டு குழுக்கள் முறையில் உங்களுக்கு எந்த இடம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்தை செய்யலாம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை குழுக்கள் போட்டுருவோம். வியாழக்கிழமை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் என்ன கடை வைக்கிறீங்களோ அந்த கடையை வச்சு நீங்கள் வியாபாரம் செஞ்சுக்கலாம். நாங்கெல்லாம் சின்ன கடை வச்சிருக்கோம். இவ்வளவு கஷ்டப்படுறோமே சார். எங்களை கேட்கலையே சார் இவ்வளவு பேரு. சாப்பாடுக்கு வழி இல்லாம நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம். அதனால நேரடியாக பேசுற மாதிரி டிவிக்கு நானும் 5க்கு 10க்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். கீழே எவ்வளோடா 10 ரூபா கிடைக்குமா 5 ரூபா கிடைக்குமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறேன். நான் அன்னைக்கு வியாபாரம் பண்ணதே 1000 ரூபாய் தான். அவங்க கேட்டது 400 ரூபாய். 400 ரூபாய்க்கு நான் எங்கே சார் போகிறேன்? அதை நான் கொண்டு போய் மூட்டையை காசு கொடுப்பேனா, தரைக்கு வாடகை கொடுப்பேனா, பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத வாங்குவேனா, கடன் கட்ட வேணாம் சார். எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் சார். எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோங்கிறது எங்களுக்கு தான் சார். அன்னைக்கு போனால் தான் சார் நான் சாப்பிடலாம். என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறேன் சார். நான் வெளியில கூறு கட்டி தான் சார் நான் பிழைக்கிறேன். இப்படி உள்ள கஷ்டத்துல இருக்கேன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா ஆலங்குடி சந்தைப்பேட்டையிலேருந்து பேசுகிறேங்க. அது கடை வசூல் வந்து அதிகமாக வசூல் பண்ணுறதுனால நாங்களாம் வியாபாரம் பண்ண முடியல. கடைக்கு நாங்கள் 50 ரூபா கொடுத்த இடத்துல இன்றைக்கி 250 300 அதிகமாக காசு கேட்குறாங்க. 8 கடை போடுறதுக்கு வந்து 300 கேட்குறாங்க, 250 கேட்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி 50 ரூபா கொடுத்தேன். 2 கடை கேட்டால் 500 கேட்குறாங்க. ஒரு ஜாமான் இறக்கணும், ஒரு சிப்பம் ஒரு தக்காளி பெட்டி இறக்குனா 20 ரூபா காசு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வசூல் கிடையாது. வண்டி வந்தால் மட்டும் 50 ரூபாயோ 20 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இப்போ அதிக வசூல் பண்ணனால நாங்கள் இன்றைக்கி வந்து கடை போட முடியலை. கடை அடைப்புக்கு போராட்டத்துக்கு அனைத்து வியாபாரிகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதில்
இல்லை இப்போ பேரூராட்சி நிர்வாகம் வந்திருக்காங்க, வந்து உங்கள்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து இப்போ பிரச்சனையை சரி பண்ணுறேன்றாங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இதோட முடிவு இல்லை, முடிவு இது நாளடைவில் அளவுக்கு அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய பொழுதுக்கே எங்களுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் தீர்வு பண்ணி எங்களுக்கு தரணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த கட்டம் வந்து இது வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை முடிவு இல்லைன்னா இது நாளடைவில் எந்த வாரமும் நாங்கள் சந்தை கடை அமைப்பதில்லைன்னு என்று முடிவு பண்ணியிருக்கோம் வியாபாரி சங்கத்திலேருந்து. பேர் என்ன? பேர் அழகுராஜா.